ஜூனியர் ஜூனியர் உன் டூல் பாக்ஸ் கொஞ்சம் தாங்க. எனக்கு ஒரு ஸ்பேனர் ஒரு ஸ்க்ரூ மட்டும் கொடுப்போம். நான் யூஸ் பண்ணி திருப்பி கொடுத்துறேன். ஒரு இது மட்டும் எடுத்துக்கிறேன். நான் ஸ்பேனரும் ஒரு ஸ்க்ரூ மட்டும் எடுத்துக்கிறேன். இது மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பேனர் ஒரு ஸ்க்ரூ மட்டும் கொடுப்போம். தேங்க்யூ. மீதி நீ எடுத்துக்கோ. யூஸ்வலாக ஃபிசிக்ஸ் வாத்தியார் மாதிரி நியூட்டன் டார்க் அப்படின்னு நான் பேசினதில்லை. உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஆனால் இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்ம ஃபிசிக்ஸ் வாத்தியார் மேலே பழைய தூக்கி போடுறது. இன்றைக்கி அந்த டார்க்கு, ஹார்ஸ் பவர் இதெல்லாம் என்னென்னு தூக்கி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண். வீக்கெண்டில் நான் ரைட் போவேன், அதை வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர்ஸ், எஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸே கிடையாது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர்ஸ் தான். அவங்க 4 வார்த்தை அன்பாக கமெண்ட் எழுதுவாங்க அந்த வீடியோலாம் பார்த்து. அதை பார்த்து நான் ஜாலியாக ஆகிடுவேன். இது அப்படியே ரெகுலராக நடந்துனே இருக்குது. உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், லே லடாக் விச் இஸ் ஒன் ஆஃப் மை ட்ரீம், இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். பிசைட்ஸ் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் ஃபிசிக்ஸ் வாத்தியார் பேரை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் 2 விஷயத்தால் டிட்டர்மைன் ஆகுது. ஒன்று டார்க், இன்னொன்று ஹார்ஸ் பவர். உதாரணத்துக்கு இது ரே மிஸ்டீரியோ, இது அண்டர்டேக்கர். அவசரப்படாதீங்க, நான் டாபிக் மாறல, பொறுமையாக ட்ராவல் பண்ணுங்கள், தெளிவாக சொல்கிறேன். ரே மிஸ்டீரியோ ஒரு மாதிரி அத்லெட்டிக் ஜிம்னாஸ்டிக்காக இருப்பாப்புல, ஆனால் அண்டர்டேக்கர் மஸ்குலராக இருப்பாப்புல. ரே மிஸ்டீரியோ ஃபாஸ்ட்டாக ஃபைட் பண்ணுவார், அண்டர்டேக்கர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுவார். ஆனால் 2 பேருமே ஃபைட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் பைக்கு, லாரி, கார் எல்லாமே. இதை பாருங்கள், இது ஒரு இன்ஜின், இது ஒரு சிலிண்டருக்குள்ளே இருக்கும். ஒரு பிஸ்டன் மேலே கீழே போயிட்டே இருக்கும். இந்த பிஸ்டனை ஒரு ஷாஃப்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷாஃப்ட் இது மேலே கீழே போகிறதுனால இப்படி ஒரே டைரெக்ஷனில் அழகாக சுற்றும். இந்த ஷாஃப்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஸ்ப்ராக்கெட் ஹப்பு, செயின், வீல் தான் கனெக்ட் பண்ணால். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? இந்த ஷாஃப்ட் சுற்றுறதும் நம்ம வீல் சுற்றுறதும் ப்ரொபோஷ்னல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. டார்க் அப்படின்றது ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ், அதாவது இது லீனியர் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணுறது. இது ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ், அதாவது சுற்றி அப்ளை பண்ணுறது. இப்போ என் கையில் போட்ட இதே ஃபோர்ஸ் மாதிரி தான் ஒரு பைக் என்ஜின் பெட்ரோலோட எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஷாஃப்ட்டை சுற்ற வைக்குது. ஆக்சுவலி அது பிஸ்டனை மேலே கீழே தள்ளுது, அதால் இந்த ஷாஃப்ட்டு சுற்றுது. ஒரு கம்மி டார்க் இருக்கிற மோட்டர் இல்லை இன்ஜின் கம்மி ஃபோர்ஸை கொடுக்கும். இதை பாருங்கள், இந்த கம்மி டார்க் இருக்கிற மோட்டரால் இந்த வீலை மேலேயே தூக்க முடியல பார்த்தீங்களா? ஆனால் இந்த நிறைய டார்க் இருக்கிற மோட்டரால் ஜாஸ்தி வெயிட்டை தூக்கி இப்படி அப்படி வளாச முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் டார்க்கு அப்படின்னு உங்கள் காதில் விழுந்ததுன்னா அது வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஹார்ஸ் பவர்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஹார்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது? பவர் இருக்குது. அதுதான் மேட்டர். பவர்னால் ஒர்க் டன் அட் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை, ஒரே மாதிரி இருக்கிற வேலையை ஒரு நிமிஷத்தில் இல்லை ஒரு குறிப்பிட்ட டைமில் எத்தனை தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்றது தான். எக்ஸாம்பிள், ஒரு மாஸ்டர், பரோட்டா மாஸ்டர் ஒரு நிமிஷத்தில் 50 பரோட்டா தட்டி போட்டார்னா அது சூப்பர் பவர். ஆனால் இன்னொரு மாஸ்டர் ஒரு நிமிஷத்துக்கு 30 பரோட்டா தட்டி போட்டார்னா அது சுமார் பவர். மன்னிச்சிடுங்க, பசிக்குதுல, மத்தியானம் ஆயிடுச்சுல்ல. ஓகே, கம்மிங் பேக். ஸோ பவர் என்பது ஒர்க் டன் அட் அ குறிப்பிட்ட டைம். ஆனால் ஞாபகம் இருக்கா, நான் டார்க் பற்றி பேசும்போது டைமை பற்றி பேசவே இல்லை, ஆனால் பவர் பற்றி பேசும்போது டைம் வந்துடுச்சு. பைக்கில் அதனால தான் நம்ம பவர், ஹார்ஸ் பவர் பற்றி பேசும்போது ரொட்டேஷன்ஸ் பர் மினிட் அப்படின்றத சேர்த்துக்கிறோம். அந்த மினிட் அப்படின்றது டைம் காம்போனண்ட். ஓகே, ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா டார்க் அப்படின்றது எவ்வளோ ஃபோர்ஸாக அந்த பிஸ்டன் ஒரு வாட்டி கீழே போய் மேலே வருது அப்படின்றது. ஹார்ஸ் பவருன்றது அதே பிஸ்டன் அதுக்கு உண்டான டார்க்கை வச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ளே எத்தனை வாட்டி சும்மா அடித்து உள்ளே போய் வருது அப்படின்றது. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எத்தனை வாட்டி இது உள்ளே போயிட்டு வருது அப்படின்றது பவர். இதுதான் டார்க் ஆர் ஃபோர்ஸ்க்கும் பவர் விச் இஸ் ஹார்ஸ் பவருக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு இன்ஜின்குள்ளே இவ்வளோ மேட்டர் நடக்குது பாருங்கள். ஓகே, இப்போது ஒரு குட்டி மோட்டர் என்ஜினால் கம்மி டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதாவது கம்மி ஃபோர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்னு பாருங்களேன், அதாவது 275 ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட். ஆனால் ஒரு பெரிய மோட்டர் நிறைய டார்க் இருக்குது, ஆனால் கம்மி ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட் தான், ஒன்லி 146. ஸோ ஒரு குட்டி மோட்டர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொட்டேஷனல் ஃபோர்ஸை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அது யூஸ் பண்ண முடியும். ஆனால் பெரிய மோட்டர் எவ்வளோ வெயிட்டான ஆப்ஜெக்டையும் அதால் புஷ் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதால் ரொட்டேஷனல் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ண முடியல, ஏன்னா அதோட ஷியர் சைஸால். ஓகே, இப்போ குட்டி மோட்டர்னு சொன்னது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இன்ஜின் மாதிரி.
டார்க்கு கம்மி, ஆனால் ஹார்ஸ் பவர் ஜாஸ்தி, சும்மா சூப்பராக சுத்தம். ஆனால் இந்த பெரிய மோட்டர் வந்து லாரி இன்ஜின் மாதிரி, டார்க்கு சும்மா வேறு லெவலில் இருக்கும், ஆனால் ஹார்ஸ் பவர் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் காரால் ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணி 0 to 100 சும்மா தெறிக்க விட முடியும், ஆனால் ஒரு ட்ரக்கால் அது முடியாது. ஆனால் ஒரு ட்ரக்கு ஒரு கட்சி மீட்டிங்க்கு 100 பேரை உள்ளே தூக்கிட்டு 100 km/h வேகத்தில் ஓட முடியும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் காரால் 100 பேரை தூக்கின்னு கட்சி மீட்டிங்கு போக முடியுமா? மேட்ரு புரியுதா? ஸோ நம்ம பாஷையில் சொல்லணும்னா, ரே மிஸ்டீரியோவால் பிக் ஷோவை சோக் ஸ்லாம் போட முடியாது, ஆனால் ஃபாஸ்ட்டாக ஒரு 40 km/h ஓடி வந்து 619 பண்ண முடியும். அண்டர்டேக்கரால் பிக் ஷோவை எவ்வளோ வேணாலும் சோக் ஸ்லாம் பண்ண முடியும், ஆனால் ஒரு வாட்டி கூட 619 பண்ணவே முடியாது. மக்களே, நம்ம ஆக்சுவல் கம்பேரிசனுக்கு வரும். ஹிமாலயன் 411cc என்ஜின், டார்க் 32 Nm, மேக்ஸிமம் பவர் 24.3 பிரேக் ஹார்ஸ் பவர் அட் 6500 RPM. இப்போ அப்படியே கேடிஎம் பாருங்களேன், 250cc, அதாவது ஹிமாலயனோட கிட்டத்தட்ட பாதி குட்டி இன்ஜின், டார்க்கு 24 Nm. ஹிமாலயனை விட கொஞ்சம் கம்மி தான், ஆனால் மேக்ஸ் பவர் 29.4 bhp அட் 9000 RPM, அது 6500 RPM. 24.3 bhp தான் ஹிமாலயனில், ஆனால் கேடிஎம்மில் 29.4 bhp. குட்டி இன்ஜின் தான், ஆனால் பவரை பார்த்தீங்களா? ஹிமாலயன் எவ்வளோ வெயிட்டான ரைடராக வேணாலும், எவ்வளோ ஸ்டீப்பான கிளைம்பிங்கையும் எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கும். ஆனால் ட்ராக் ரேஸ்ன்னு வந்துட்டா கேடிஎம் ஹிமாலயனை வாடா எம்மச்சி வாழக்க பஜ்ஜின்னு சிரிச்சு கீச்சிடும். இதுதான் டார்க்குக்கும் ஹார்ஸ் பவருக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் இன்றைக்கி என் ஃபிசிக்ஸ் வாத்தியார் இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் அவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிரைபரான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருக்க மாட்டார். செம்ம ஆள் சும்மா போட்டு செம்மடி வாங்குவார் அப்போவே எங்களெல்லாம். சரி, உங்களுக்கு இப்போ டார்க்குக்கும் ஹார்ஸ் பவருக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் ஃபேவரட் WWE பிளேயர் யார் அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரட் வந்து ரே மிஸ்டீரியோ. அதனால் எங்கள் அப்பா என்னோடய ஃபஸ்ட்டு பைக்கு பஜாஜ் பல்சர் 220 வாங்கும்போது ஆர்டிஓவில் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி 619 அப்படின்ற வண்டியை வாங்கி கொடுத்தாரு, அந்த நம்பரை வாங்கி கொடுத்தாரு. ஓகே மக்களே, ஹாப்பியாக இருங்க, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நம்ம கண்டிப்பாக லே லடாக் போகிறோம், வேறு லெவலில் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ஃபன் பண்ண போகிறோம். எனிவேஸ், எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்னு சொல்லுவாங்க, எண்ணமும் அப்படி இருக்கட்டும். இப்படிக்கு அருண் என்னும் நான். பரோட்டாலாம் வந்துச்சு நடுவில். சே.